Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, BArc, ranked number 18 in India by IIRF. அன்புள்ள ஓம் சரணவ யூடியூப் ஃபேஸ்புக் நேயர்களே வணக்கம். இந்த வாரத்திற்கான ராசி பலன் மே 26 முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை உள்ள இவ்வாரத்துக்கான ராசி பலனை இப்பொழுது பார்ப்போம். வைகாசி 13 முதல் வைகாசி 19 வரை. இனி இந்த வார ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன், 2ஆம் வீட்டில் குரு சுக்கிரன் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் மிக மிக சிறப்பாக இருக்கும். மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது எதிர்பார்த்த லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை இந்த வாரத்தில் அடைவதற்கு நீங்கள் எந்த நாட்களில் ஒரு புதிய முயற்சிகளை மேற்கொண்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என பார்க்கின்ற பொழுது 28 செவ்வாய், 29 புதன், 30 வியாழன், 31 வெள்ளி ஆகிய நாட்களில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் அதில் முழுமையான அனுகூலத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் நல்ல பலன்களை அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். குரு பார்வை 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்களுக்கு இருப்பதால் குடும்ப ஒற்றுமை மிக சிறப்பாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். நெருங்கியவரின் ஆதரவால் ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். வார தொடக்கத்தில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடனிருப்பவர்கள் தேவையற்ற நெருக்கடிகளை உண்டாக்குவார்கள். உங்களுடைய பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடைய முடியும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. குறிப்பாக இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 30 வியாழன், 31 வெள்ளி, 1 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு நெருக்கடிகளை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 26 ஞாயிறு, 27 திங்கள் ஆகிய நாட்கள் உங்களுக்கு நெருக்கடி தரக்கூடிய நாட்களாக இருக்கும். குறிப்பாக 26, 27 ஆகிய நாட்களில் சந்திராஷ்டம் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று நிதானத்தோடு பொறுமையோடு செயல்படுவது மிக மிக நல்லது. குறிப்பாக பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி புதன் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதாலும் தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பதாலும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை பெறுவீர்கள். குரு, சூரியன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் 12ஆம் வீட்டில் இருப்பதால் பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருப்பது நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு தொழில் ரீதியாக படிப்படியான வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு.
உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் அடைவதற்கு எந்த நாட்களில் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் என்று பார்த்தால் 26 ஞாயிறு, 1 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக 27 திங்கள் மாலை 4:05 மேல், 28 செவ்வாய், 29 புதன் ஆகிய நாட்கள் தேவையற்ற நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக இருக்கும். நான் குறிப்பிட்ட நேரத்தில், அதாவது 27 திங்கள் மாலை 4 மேல், 28, 29 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் புதிய முயற்சிகளை இந்த நேரத்தில் மேற்கொள்ளாமல் இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது ஒரு வளமான பலன்களை உங்களுக்கு தரும். இந்த வாரத்தில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுடுவது மிக மிக சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் குரு, சூரியன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலனத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் பல்வேறு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்து அதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்த பிரச்சனையெல்லாம் தற்போது ஒரு முடிவுக்கு வந்து மனமகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். குறிப்பாக இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 26 ஞாயிறு, 27 திங்கள், 28 செவ்வாய், 29 புதன் ஆகிய நாட்கள் உங்கள் வளர்ச்சிக்கு வழிவகுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். 30 வியாழன், 31 வெள்ளி ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் 30, 31 ஆகிய நாட்களில் புதிய முயற்சியில் ஈடுபடாமல் இருப்பது, எதிலும் பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சூரியன் குரு சுக்கிரன் சேர்க்கை பெற்று 10இல் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். புதன் பாக்கியஸ்தானமான 9இல் சஞ்சரிப்பதால் உங்களது பலமும் வலிமையும் கூடும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். பண வரவுகள் மிக மிக நன்றாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். சக ஊழியர்களால் சில இடையூறுகள் இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். அடுத்து குறிப்பாக உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு பேசுவது மிக மிக நல்லது. குறிப்பாக இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 28 செவ்வாய், 29 புதன், 30 வியாழன், 31 வெள்ளி ஆகிய நாட்கள் நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் அதில் மிகவும் சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக 1ஆம் தேதி, ஜூன் 1ஆம் தேதி சனிக்கிழமை என்று உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் அன்றைய நாளில் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது, புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் அடைவதற்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ராசிக்கு அதிபதியான புதன் 8இல் சஞ்சரித்தாலும் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் குரு, சூரியன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் ராசிக்கு 6இல் சனி சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது
உங்களுக்கு பல்வேறு அனுகூலங்கள் கிடைக்கும். தொழிலில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது. உங்களது கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு. குறிப்பாக ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு கூட குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். சற்று பொறுமையோடு நிதானத்தோடு செயல்பட்டால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். மேலும் பலமான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது நல்லது. குறிப்பாக இந்த வாரத்தில் 30 வியாழன், 31 வெள்ளி, 1 சனி ஆகிய நாட்கள் உங்கள் வளர்ச்சிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நாட்களாகவும், நீங்கள் ஏதாவது ஒரு புதிய முயற்சி ஈடுபட்டால் அதில் நீங்கள் எதிர்பார்த்த பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உண்டாக்கும். குறிப்பாக ஏதாவது ஒரு முக்கிய நபரை சந்திக்க வேண்டும் என்றால் அது 30, 31, 1 ஆகிய நாட்களில் நீங்கள் சந்தித்தால் அதில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சனி, 6ஆம் வீட்டில் செவ்வாய், ராகு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. புதன் 7இல் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு உண்டாகும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சிறு சிறு சிக்கல்கள் ஏற்படலாம் என்பதால் ஆடம்பரத்தை சற்று குறைத்து கொண்டு சிக்கனமாக இருப்பது நல்லது. சூரியன் குரு 8இல் இருப்பதால் வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற பொழுது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சற்று பொறுமையோடு பேசுவது மிக மிக நல்லது. குறிப்பாக பெண்கள் வகையில் தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால்தான் ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் குறிப்பாக 26 ஞாயிறு, 1 சனி ஆகிய நாட்கள் மிக சிறப்பான நாட்களாக இருக்கக்கூடிய நாட்களாக இந்த வாரம் இருக்கும். குறிப்பாக 26, 1 ஆகிய நாட்களில் 27 கூட நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. 27 திங்கட்கிழமை ஆகிய நாட்களில் 26 ஞாயிறு, 27 திங்கள், 1 சனி ஆகிய 3 நாட்களில் நீங்கள் ஒரு காரியங்கள் ஈடுபட்டால் அதில் ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் குரு சுக்கிரன், லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் கேது சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருந்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. உடன் பிறந்தவர்களிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் என்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக இன்றைய நாளில், இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை அடையலாம். சனியானவர் 4இல் இருப்பதால் அலைச்சல்கள் இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வண்டி வாகனங்கள் மூலமாக கூட சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது இருக்கிறது. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 28 செவ்வாய், 29 புதன் ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். மேலும் வளமான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, குருவின் ராசியில் பிறந்த உங்களுக்கு ராசிக்கு அதிபதியான குரு 6இல் இருந்தாலும் 6இல் சூரியன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். உங்கள் ராசிக்கு 5இல் சனி, 6இல்
சூரியன் சஞ்சரிப்பதால் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். புதனானவர் 5ல் இருப்பதால் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தைரியத்தோடு செயல்பட்டு சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. நெருங்கியவர்களின் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் பார்க்கின்ற பொழுது படிப்படியான வளர்ச்சிகளை அடைவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் குறிப்பாக ஒரு சிலருக்கு பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். வெளியூர் தொடர்புகளால் அனுகூலங்கள் கிடைக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 26 ஞாயிறு, 27 திங்கள், 30 வியாழன், 31 வெள்ளி ஆகிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது ஒரு வளமான பலனை உங்களுக்கு தரும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பதும் பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் குரு சுக்கிரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் மிக மிக சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். குடும்பத்தில் நிலவிய பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு. ஒரு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. குறிப்பாக இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 28 செவ்வாய், 29 புதன், 1 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும். கும்பராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சனி, 2ல் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பதால் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொண்டு எதிலும் சற்று பொறுமையோடு செயல்பட வேண்டும். மாதக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சூரியன் 4ல் சஞ்சரிப்பதால் அலைச்சல், டென்ஷன் இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருந்தால்தான் நிலைமையை சமாளிக்க முடியும். உடன் இருப்பவர்களே உங்கள் மன அமைதியை குறைப்பார்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக சில நாட்கள், குறிப்பாக 26 ஞாயிறு, 27 திங்கள், 30 வியாழன், 31 வெள்ளி ஆகிய நாட்களில் சந்திரனானவர் சாதகமாக சஞ்சரிப்பதால் அந்த நாட்களில் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டால் அதில் சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உடல் ரீதியாக சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது, ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது ஒரு வளமான பலனை உங்களுக்கு தரும். மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ல் சூரியன் சஞ்சரிப்பது உங்கள் தைரியத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகும். 2ல் புதன் சஞ்சரிப்பதால் பேச்சு திறமையால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். குறிப்பாக ஜென்ம ராசியில் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பதால் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு இருப்பது நல்லது. உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற பொழுது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு உண்டாகலாம். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடுகின்ற பொழுதும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. பொதுவாக கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய நாட்களாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருந்தால்தான் நிலைமையை சமாளிக்க முடியும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சாதகமான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 26 ஞாயிறு, 27 திங்கள், 28 செவ்வாய்,
29 புதன், 1 சனி ஆகிய நாட்கள் சந்திரன் சாதகமாக இருப்பதால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நீங்கள் இந்த வாரத்தில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூறினேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம்.